இந்தியால இருந்து யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு யோசிக்கிறீங்கன்னா, அதாவது டைரக்ட் ஸ்டாக்ஸா ஆப்பிள், கூகுள், அமேசான், டெஸ்லா இந்த மாதிரியான கம்பெனிஸை வாங்கணும்னாலோ இல்ல நாஸ்டாக் 100, S&P 500 மாதிரியான இண்டெக்ஸை வாங்கணும்னாலோ எப்படி நம்ம ஆரம்பிக்கணும், என்னெல்லாம் நம்ம பார்க்கணும், என்னெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும்ன்ற எல்லா விஷயத்தையுமே டீடைலா இந்த வீடியோல கவர் பண்ணுவோம். என்னோட ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோல யூஎஸ் ஸ்டாக்ஸ்ல மட்டுமே சிக்னிஃபிகண்டா இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் கடந்த ஒரு வருஷத்துல நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுத்திருக்குன்னு சொல்லலாம். கடந்த ஒரு சில வருஷமாவே இந்த ஏஐக்கும் செமிகண்டக்டர்ஸ்க்கும் எக்ஸெப்ஷனலான டிமாண்ட் அதிகமாயிட்டே போகுது. அதனால இதுல இருக்கக்கூடிய வளர்ச்சியும் அதிகமா இருந்துட்டு வருது. இன்ஃபேக்ட் இந்த ரெண்டு ETF-யும் ஒரு சில மாசத்துக்கு முன்னாடி தான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன். வெறும் 5-6 மாசத்திலே கிட்டத்தட்ட 30%, 40% சொல்லிட்டு இதுல இருந்து மட்டுமே ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. இது அப்படியே இந்தியன் மார்க்கெட்ஸ் கூட கம்பேர் பண்ணா கிட்டத்தட்ட ஒரு வருஷமா ஃபிளாட்டா இருக்குன்னே சொல்லலாம். இந்த வீடியோல எக்ஸாக்ட்டா நான் எப்படி இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரேன், என்னென்ன ETFs ஹோல்ட் பண்றேன், நீங்க யூஎஸ் மார்க்கெட்ல இந்தியால இருந்து இன்வெஸ்ட் பண்ணனும்னா எப்படி பண்ணனும்ன்றத ஆக்சுவல் டெமோவோட டீடைலா பார்ப்போம். வணக்கம், என் பேர் பூசன். இந்த சேனல் ஃபினான்ஸ் பூசன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த வீடியோல வரக்கூடிய எல்லா விஷயங்களும் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும் தான். எதுவுமே இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் கிடையாது. நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா உங்களோட ரிசர்ச் நீங்க பண்ணிட்டு ப்ராப்பரான சாய்ஸை மேக் பண்ணுங்க. முதல்ல ரொம்ப ஃபண்டமெண்டலான ஒரு கேள்வி அட்ரஸ் பண்ணுவோம். இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் எதுக்காக யூஎஸ் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்? இத புரிஞ்சாதான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணுமா வேணாமான்ற டிசிஷனை நம்மளால எடுக்க முடியும். இப்போ யூஎஸ் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதால மார்க்கெட்டோட வளர்ச்சி மட்டுமே இல்லாம அதோட கரன்சி அப்ரிசியேஷனால ரெண்டு பெனிஃபிட் கிடைக்கும். அதாவது ரொம்ப சிம்பிளா ஒரு உதாரணம் சொல்லணும்னா 2020 பீரியட்ல யூஎஸ் டாலருக்கு எதிராக இந்திய ரூபாயோட மதிப்பு கிட்டத்தட்ட 70 ரூபாய் 73 ரூபாய். இன்னைக்கு அதே ஒரு டாலர் 90 ரூபாயும் தாண்டி மேல போயிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 5 வருஷ பீரியட்ல மட்டும் 20 இருந்து 25% இந்திய ரூபாய் டிப்ரிஷியேட் ஆயிருக்கு. அதாவது ஒரு நபர் இந்த பீரியட்ல ஏதோ ஒரு யூஎஸ் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி அதுல இருந்து ரிட்டர்னே கிடைக்கலனாலும் இந்த கரன்சி அப்ரிசியேஷனால மட்டுமே 20 இருந்து 25% ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும். யூசுவலா யூஎஸ் மார்க்கெட்ஸ் இந்தியன் மார்க்கெட்ஸை விட அதிகமான ரிட்டர்ன் கொடுக்கும். அதுக்கு மேல இந்த கரன்சி அப்ரிசியேஷனும் சேர்ந்தா இன்னும் அதிகமான ரிட்டர்ன் இருக்கும். டேட்டாவோட சொல்லணும்னா 2010 ஒரு நபர் இந்தியால இருக்கக்கூடிய நிஃப்டில இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா கிட்டத்தட்ட 3 இருந்து 4 மடங்கா அவருக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கும். இந்த 3 இருந்து 4 மடங்குன்றதே நமக்கு அதிக மாதிரி தெரிஞ்சாலும் இதே பணத்தை யூஎஸ்ல இருக்கக்கூடிய S&P 500 இண்டெக்ஸ்ல போட்டிருந்தா கிட்டத்தட்ட 8 இருந்து 9 மடங்கு ரிட்டர்ன் வந்திருக்கும். சோ பேசிக்கா மார்க்கெட் ரிட்டர்ன்ஸோட சேர்ந்து கரன்சி அப்ரிசியேஷனும் கூடவே கிடைக்கும். சோ டாலரோட ஹிஸ்டாரிக் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லணும்னா 1991ல 20 ரூபாய் 25 ரூபாய் இருந்த டாலர் இன்னைக்கு 90 ரூபாயும் தாண்டி போயிருக்கு. இன்ஃபேக்ட் ஒவ்வொரு வருஷமும் டாலரும் அப்ரிஷியேட் ஆயிட்டே தான் போகுது. வெறும் மார்க்கெட் ரிட்டர்ன் படி பார்த்தாலும் யூஎஸ் மார்க்கெட் இந்தியாவை விட சிக்னிஃபிகண்டாவே இருக்கு. இன்ஃபேக்ட் குறைவான வாலட்டிலிட்டியில இந்த அதிக ரிட்டர்ன் அங்க கிடைக்குது. இது எல்லாத்துக்கும் மேல உலக அளவுல மிகப்பெரிய கம்பெனிகள் எல்லாமே, அதாவது இனோவேஷன்ல டாப் லீடர்ஸா இருக்க எல்லா கம்பெனிஸுமே யூஎஸ்ல தான் இருந்துட்டு இருக்கு. அதாவது இந்தியால ஏதாவது ஒரு பெரிய ஏஐ கம்பெனியோ செமிகண்டக்டர் கம்பெனியோ தேடினா ஒன்னு கூட நமக்கு கிடைக்காது. ஆனா டே டு டே நம்ம லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய எல்லா டெக்குமே யூஎஸ்ல இருந்து வந்தது தான். இன்ஃபேக்ட் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்க யூடியூபே கூகுளோட சப்சிடரி தான். அதே மாதிரி வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இது எல்லாமே மெட்டாவோடது. நம்ம யூஸ் பண்ற ஓஎஸ் மைக்ரோசாஃப்ட், போன் ஆப்பிள், இந்த மாதிரி உலகத்துல இருக்க எல்லா பெரிய கம்பெனியும் ஏஐலயும் செமிகண்டக்டர்லயும் லீடிங்கா இருக்கக்கூடிய என்விடியாவும் அங்கதான் இருக்கு. சோ உலகத்திலே இருக்கக்கூடிய டாப் 10 லார்ஜஸ்ட் பப்ளிக்லி லிஸ்டட் கம்பெனிஸ்ல 9 கம்பெனி அங்கதான் இருக்கும். இன்ஃபேக்ட் இந்தியாவோட மொத்த மார்க்கெட் கேப்பை அவங்க மார்க்கெட் கேப்போட கம்பேர் பண்ணா ரொம்ப ரொம்ப குறைவா இருக்குன்னே சொல்லலாம். இது எல்லாத்துக்கும் மேல ப்ராப்பரா குளோபல் டைவர்சிஃபிகேஷன் வேணும்னா, அதாவது இந்தியன் மார்க்கெட்டுக்கும் யூஎஸ் மார்க்கெட்டுக்கும் கோரிலேஷன் கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். அதாவது யூஎஸ்ல ஏறிட்டே இருக்குன்னா இந்தியா ஃபிளாட்டா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த வருஷம் எடுத்தீங்கனாலே இந்தியன் மார்க்கெட் கம்ப்ளீட்டா ஃபிளாட்டா இருந்ததுன்னு சொல்லலாம். இதே அங்க இருக்கக்கூடிய நாஸ்டாக் 100 எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20% ரன் அப் கொடுத்திருக்கு. சோ இந்த குளோபல் டைவர்சிஃபிகேஷனுக்கும் யூஎஸ் மார்க்கெட்டை கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். இப்போ ட்ரெடிஷனலா இந்தியால இருந்து யூஎஸ்ல இன்வெஸ்ட் பண்ணனும்னா ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருந்தது. ஒன்னு ETFs வழியா பண்ணிட்டு வரலாம், அப்படி இல்லனா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வழியா பண்ணலாம். இது ரெண்டுமே இந்தியன் பேஸ்ட் ETF அண்ட் மியூச்சுவல் ஃபண்டா மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்தியால இருக்கக்கூடிய ஏதோ ஒரு AMC ஒரு ETF ரன் பண்ணுவாங்க. இப்போ மோதிலால் ஆஸ்வால்ல இருந்து நாஸ்டாக் 100க்கு தனி ETF இருக்கு. சோ பேசிக்கா இவங்க என்ன பண்றாங்க, இந்தியால இருந்து யூஎஸ்ல இருக்கக்கூடிய அந்த இண்டெக்ஸை அப்படியே ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்றாங்க. அப்படி இல்லனா ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்கும். அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் ஃபார்ம்ல யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஒரு நாஸ்டாக் 100 ETF அண்டர்லைங்கா வச்சு அதை ரேப் பண்ணி நம்மளுக்கு விற்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டை ரீபேக்கேஜ் பண்ணி அது மேலே எக்ஸ்ட்ரா தனியா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ போட்டு அதை நம்மளுக்கு செல் பண்ணிட்டு வராங்க. ஆனா இந்த ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ்ல புது இன்வெஸ்ட்மெண்ட்ஸை RBI லிமிட்னால நிறுத்தி வச்சிருக்காங்க. அதாவது RBI இந்தியால இருந்து ஓவர்சீஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு இண்டஸ்ட்ரி வைடா ஒரு லிமிட் வச்சிருப்பாங்க. அதாவது 7 பில்லியன் வரைக்கும் லிமிட் வச்சிருக்காங்கன்னா இந்த லிமிட்ல மொத்த இன்ஃப்ளோ வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் புது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. இந்த லிமிட்டை 2024ல நம்ம பிரீச் பண்ணியிருந்தோம். அதாவது நிறைய இன்வெஸ்டர்ஸ் வெளிநாட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், இந்த ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண இந்த லிமிட்டை கடந்து போயிருச்சு. அதனால புது இன்வெஸ்ட்மெண்ட்ஸை எல்லா AMCஸும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சில AMCல எக்ஸிஸ்டிங் SIP-யை கண்டினியூ பண்ண விட்டாங்க, அதுக்கப்புறம் அதையுமே நிறுத்திட்டாங்க. இப்போ இந்த ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் ரூட் நிறுத்தப்பட்டாலும் இன்னுமே ETF ரூட் ஓப்பனா தான் இருக்கு. அதாவது யூஎஸ்ல இன்வெஸ்ட் பண்ணனும்னா இந்த மோதிலால் ஆஸ்வாலோட மாடர்ன் ரேட் ETFல நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஆனா இங்கேயுமே ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. இந்த ETFs நாஸ்டாக் 100 அப்படியே ட்ராக் பண்ணணும்ன்றத ஃபாலோ பண்ண நினைச்சாலும் அங்க ஒரு பிரீமியம் உருவாயிரும். பிரீமியம் சொல்லும்போது என்ன அர்த்தம்? அதாவது சிம்பிளா சொல்லணும்னா நாஸ்டாக் 100 100 ரூபாய்க்கு விக்குதுன்னு வெச்சுக்கோங்க. அதை நீங்க இந்த ETF வழியா வாங்குறீங்கன்னா 120 ரூபாய் கொடுத்து தான் உங்களால வாங்க முடியும். அதாவது வாங்க
வாங்கும் போதே தேவையில்லாம எக்ஸ்ட்ரா 20% வரைக்கும் பிரீமியம் கொடுத்து வாங்குற நிலைமைக்கு ஒரு பாயிண்ட்ல வந்திருந்தது. இதுக்கும் முக்கியமான காரணம் அந்த லிமிட் தான் சொல்லணும். ஏன்னா புது இன்ஃப்ளோஸை இந்த ETF ஆட் பண்ண முடியாது. எக்ஸிஸ்டிங்கா இருக்க டிமாண்ட் அண்ட் சப்ளை காரணமா, அதாவது நிறைய பேர் வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கறனால டிமாண்ட் அதிகமாயிட்டே போகுது. அந்த வெறும் டிமாண்ட்னாலேயே இதுல எக்ஸ்ட்ரா பிரீமியம் ஃபார்ம் ஆயிட்டே வருது. இந்த டிஸ்கிரிபன்சினால உங்களால கரெக்டான பிரைஸ்ல நாஸ்டாக் 100 வாங்க முடியாது. இன்ஃபேக்ட் இந்த கான்செப்டை டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணியே தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்கையும் மேல கொடுக்குறேன். மான்100 மாதிரியான ETFல தனியா இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரீங்கன்னா கட்டாயமா செக் பண்ணி பாருங்க. இல்லனா தேவையில்லாத பிரீமியம் கொடுத்து வாங்கிட்டு இருக்க மாதிரி ஆகும். என்னைக்காவது அந்த பிரீமியம் டிஸப்பியர் ஆச்சுன்னா தேவையில்லாம லாஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த பிரச்சனைகளை அவாய்ட் பண்றதுக்கு, அதாவது சுத்தி வளைச்சு US மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு பதிலா அதுக்கு டைரக்டாவே நம்ம அங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஒரு பாயிண்ட் இன் டைம்ல நானுமே மான்100 மாதிரியான ETFலயோ இல்ல இங்க இருக்கக்கூடிய நாஸ்டாக் 100 ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ்லயோ தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இந்த லிமிட்டோட பிரச்சனைனாலையும் இல்ல இந்த ETFல இருக்கக்கூடிய பிரீமியம் இஷ்யூனாலையும் இதை கம்ப்ளீட்டா எக்ஸிட்டும் பண்ணிட்டேன். அதுக்கு பதிலா டைரக்டாவே US ஓட இண்டெக்ஸஸையும் ஸ்டாக்ஸையும் வாங்க ஆரம்பிச்சிருந்தேன். நான் கரண்டா யூரோப்ல இருக்கிறதுனால இங்க இருக்கக்கூடிய புரோக்கர்ஸான ட்ரேட் ரிபப்ளிக்கோ இல்ல டெஹீரோ மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ்ல நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். பர்டிகுலரா நான் இருக்கக்கூடிய கண்ட்ரில ஸ்டாக் இன்வெஸ்டிங்க்கு கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸேஷனும் கிடையாது. அப்படின்னா வரக்கூடிய மொத்த ரிட்டர்ன்ஸ்ல டாக்ஸே கட்டாம நான் மொத்தமா யூஸும் பண்ணிக்கலாம். இப்போ இந்தியால இருந்து US ஸ்டாக் மார்க்கெட்ல டைரக்டா எக்ஸ்போஷர் வேணும்னா மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸ்ல ஒரு மோஸ்ட் பாப்புலர் பிளாட்ஃபார்ம் சொல்லணும்னா INDMoney சொல்லலாம். இங்க உங்களால USல இருக்கக்கூடிய டைரக்ட் ஸ்டாக்ஸையும் ETFஸையும் அப்படியே ஆக்சஸ் பண்ண முடியும். அதுவும் US டாலர் பேஸ்டாவே உங்களால எக்ஸ்போஷரும் எடுக்க முடியும். அதனால கரன்சி கெயின்ஸும் உங்களால கேப்சர் பண்ண முடியும். இங்க இருக்கக்கூடிய ETFஸ்க்கு RBI ஓட இந்த இண்டஸ்ட்ரி வைட் மியூச்சுவல் ஃபண்ட் லிமிட் இருக்குல்ல, அதெல்லாம் அப்ளிகபிள் ஆகாது. அதாவது நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரீங்கன்னா திடீர்னு ஸ்டாப் பண்ணுவேன் RBI லிமிட் ஹிட் ஆயிடுச்சுன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா இண்டிவிஜுவல்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் தனியா ஒரு RBI லிமிட் இருக்கும். இதை LRS லிமிட்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பர்டிகுலர் வருஷத்துல $2.5 லட்சம் வரைக்கும் ஒரு இண்டிவிஜுவல் வெளிநாட்டுல இன்வெஸ்ட் பண்ண முடியும் எந்த பிரச்சனையுமே இல்லாம. $2.5 லட்சம் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 2 கோடிக்கு சமம். சோ அந்த லிமிட் வரைக்கும் ஒரு இண்டிவிஜுவலால ஃப்ரீயா வெளிநாட்டுல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியும். சோ இதை தவிர்த்து புது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு சொல்லிட்டு தனியா எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. இப்போ நிறைய பேருக்கு இந்தியால இருந்து USல இன்வெஸ்ட் பண்ணனும்னா டாக்ஸேஷன் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய குழப்பங்கள் இருக்கும். அதையுமே இந்த வீடியோல இன்னும் கொஞ்ச நேரத்துல கவர் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ஆக்சுவலா இன்வெஸ்ட் பண்ணனும்னா ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணலாம்ன்ற டெமோவை முதல்ல பார்த்தோம். இந்தியால இருந்து US ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுல ரொம்ப பாப்புலரான ஒரு ஆப்ஷன் தான் இந்த INDMoney பிளாட்ஃபார்ம். சோ இந்த ஆப் உங்களால டைரக்டா Play Storeல இருந்தோ ஆப் ஸ்டோர்ல இருந்தோ டவுன்லோட் பண்ண முடியும். டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளோட மொபைல் வெரிஃபிகேஷனும் இமெயில் வெரிஃபிகேஷனும் முடிக்கிற மாதிரி இருக்கும். இதை முடிச்சீங்கன்னா எல்லா broker அக்கவுண்ட் மாதிரியும் உங்களுக்கு KYC ப்ராசஸும் நடக்கும். அதாவது நம்மளோட பேன் கார்டு, பேங்க் அக்கவுண்ட், ஆதார் இது எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி அக்கவுண்ட் ஓபன் பண்ணி கொடுத்துரும். இப்போ அக்கவுண்ட் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் உள்ள போயிட்டு தனியா நம்ம யூஎஸ்கான ட்ரேடிங்கை ஆக்டிவேட் பண்ற மாதிரி இருக்கும். அங்க இன்டர்நேஷனல் ட்ரேடிங்கை ஆக்டிவேட் பண்ணணுமான ஆப்ஷன் இருக்கும். இதை ஆக்டிவேட் பண்ணணும்னா தான் நம்மளால US ஸ்டாக்ஸை வாங்கி விற்க முடியும். இது பிஹைண்ட் தி சீன்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னு புரிஞ்சுக்கணும்னா, இப்போ நம்ம இன்டர்நேஷனல் ட்ரேடிங்கை ஆக்டிவேட் பண்ணும்போது யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஒரு broker கூட இவங்க டை அப்ல இருப்பாங்க. இதை தான் பார்ட்னர் brokerன்னு சொல்லுவாங்க. இந்த கேஸ்ல டிரைவ் வெல்த் LLCன்றத இந்த கம்பெனி. சோ பேசிக்கா உங்களுக்கு இங்கேயும் ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ற மாதிரி. இதை பத்தி நம்ம பெருசா கவலை பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. எல்லாத்தையும் INDMoney மேனேஜ் பண்ணிக்கும். ஆனால் இங்க நம்ம இன்னொன்னு புரிஞ்சுக்க வேண்டியது, இதுல SPICன்னு ஒரு இன்சூரன்ஸும் கொடுப்பாங்க. அதாவது $5 லட்சம் வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு ஒரு இன்சூரன்ஸ் இருக்கும். அதாவது அந்த பார்ட்னர் புரோக்கரே மூடப்பட்டாலும் நம்மளோட இன்வெஸ்டட் பணத்தை திரும்ப கொடுக்கிறதுக்கு தான் இந்த இன்சூரன்ஸ் உதவியா இருக்கும். சோ பிஹைண்ட் தி சீன்ஸ் நீங்க இந்தியால இன்டர்நேஷனல் ட்ரேடிங் ஆக்டிவேட் பண்றீங்கன்னா அங்க USல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி மூலமா வாங்கிட்டு இருக்கீங்கன்றது அர்த்தம். இப்போ இந்த INDMoneyல இன்வெஸ்ட் பண்ணனும்னா நம்மளோட ஃபண்ட்ஸை டெபாசிட் பண்ற மாதிரி இருக்கும். அதை டெபாசிட் பண்றதுக்கும் இந்த பேங்கிங்லயுமே 2 வழி இருக்குன்னு சொல்லலாம். ஒன்னு, இவங்க இந்தியால ஒரு பேங்க் கூட பார்ட்னரா இருப்பாங்க. இந்த கேஸ்ல அது ஃபெடரல் பேங்க். சோ ஃபெடரல் பேங்க் அக்கவுண்ட் மூலமா நீங்க எல்லாமே பண்றீங்கன்னா உங்களுக்கு சில சலுகைகள் இருக்கும். பர்టిక్యులரா சொல்லணும்னா டைரக்டா UPI மூலமா உங்களால ஃபண்டை டெபாசிட் பண்ண முடியும். அதுவும் இன்ஸ்டன்ட்டாவே ட்ரான்ஸ்ஃபர் செய்யப்படும். சார்ஜஸும் எதுவும் இருக்காது. இதே இதர பேங்க்ஸ் வழியா நீங்க பண்றீங்கன்னா உங்களோட டெபாசிட்டுக்கு டைம் எடுக்கும். அதாவது 8 ல இருந்து 48 மணி நேரத்துக்குள்ள டைம் எடுத்து தான் டெபாசிட் பண்ண முடியும். நெட் பேங்கிங் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுவும் ஒவ்வொரு பேங்கை பொறுத்து சார்ஜஸும் இதுக்கு மாறுபடும். இப்போ இந்த ஆப் மூலமா இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம இந்திய ரூபாய் டெபாசிட் பண்றோம்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே US டாலரா கன்வெர்ட்டும் செய்யப்படும். அந்த கரன்சி கன்வர்ஷனுக்கு ஏதாவது சார்ஜஸ் இருந்தாலும் அதையுமே நம்மளால இங்கேயே பார்க்க முடியும். இப்போ ஆக்சுவலா USல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கோ இல்ல ETF எப்படி வாங்கலாம்ன்றத டெமோவா பார்ப்போம். இப்போ இன்வெஸ்ட் பண்ணனும்னு ஆரம்பிக்கிறீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் S&P 500 இண்டெக்ஸோ இல்ல நாஸ்டாக் 100 இண்டெக்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். நாஸ்டாக் 100 உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். ஓ இங்க நாஸ்டாக் 100லயுமே ரொம்ப ஃபேமஸான ETF னு சொல்லணும்னா QQQ ETF னு சொல்லுவாங்க. இது பேசிக்கா இன்வெஸ்ட்கோன்ற ஃபண்ட் ஹவுஸ் மூலமா நாஸ்டாக் 100 இண்டெக்ஸை ரெப்ளிகேட் பண்றதுக்காக கிடைக்கிற ETF. இதுதான் ரொம்ப ப்ராமினன்ட்டான ETF னே சொல்லலாம். இங்க அந்த ETF ஓட ஹிஸ்டாரிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் சார்ட்டை நம்மளால பார்க்க முடியும். டிஃபரண்ட் டைம் பீரியட் செட் பண்ணி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு, என்ன ரிட்டர்ன் கொடுத்திருக்குன்றத நம்மளால கிளியரா பார்க்க முடியும். கடந்த ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட 14% கொடுத்திருக்கு. நாஸ்டாக் எடுத்து அப்படியே பாத்தீங்கன்னாலும் அதுவும் 14% ரிட்டர்ன் தான் கொடுத்திருக்கும். இதுவும் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது ப்ராபபிலி நீங்க 1-2 நாள் கழிச்சு பாக்குறீங்கன்னா 1-2% மாறி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படியே நம்ம கீழே போறோம்னா அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ நம்மளால பார்க்க முடியும். எப்பவுமே ஒரு ஃபண்ட் சூஸ் பண்றோம்னா அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ குறைவா இருக்கிறது ரொம்பவே முக்கியம். இங்க 0.2 தான் இருக்கு. இது கம்மியான நம்பர்னே சொல்லலாம். இன்னும் கீழே போனோம்னா இந்த ETF-க்கும் S&P 500-க்கும் கம்பேரிசனும் போட்டுருக்காங்க. மோஸ்ட் கேசஸ்ல S&P 500 அதிகமான ரிட்டர்ன் தான் நாஸ்டாக் ரீசன்ட் டைம்ஸ்ல கொடுத்துருக்கு. 3 வருஷ பீரியட்ல எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட
டபுள்னே சொல்லலாம். அப்படியே இன்னும் கீழே போனோம்னா இந்த ETF-ல இருக்கிறதுலே அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்டாக் அலோகேஷன் என்னன்னு பார்க்க முடியும். இங்கே NVIDIA, மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள், கூகுள், பிராட்காம்னு சொல்லிட்டு எல்லாமே பெரிய பெரிய டெக் கம்பெனிஸ். ஒருவேளை ETF-ல இண்டிவிஜுவலாக ஸ்டாக் வாங்கணும்னு யோசிச்சீங்கனாலும் அந்த ஸ்டாக்கை சர்ச் பண்ணீங்கனாலும் இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் வரும். இப்போ உதாரணத்துக்கு கூகுள் எடுத்துப்போம். கூகுளோட பேரண்ட் கம்பெனி பேரு ஆல்பபெட். ஸோ ஆல்பபெட்டை கிளிக் பண்ணீங்கன்னா கூகுளை பார்க்குற மாதிரி இங்கே கூகுள் ஷேருக்கான எல்லா டீடைல்ஸும் நம்மளால் பார்க்க முடியும். அதோட ஹிஸ்டாரிக்கல் பர்ஃபார்மன்ஸ், வேல்யூவேஷன் எப்படி இருக்கு, அந்த வேல்யூவேஷன் ட்ரெண்ட் எப்படி இருக்கு, இண்டஸ்ட்ரி கூட கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்குன்ற எல்லா இன்ஃபர்மேஷனையும் பார்க்க முடியும். இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் பார்ப்போம். எப்போ குறைவான பியில் இருக்கோ அப்போ நம்ம வாங்கணும்னா நல்ல வேல்யூவேஷன்ல வாங்குறோம்னு அர்த்தம். இதே உதாரணத்தை எடுத்துக்கோங்களேன். இந்த ஜூன் மாசம்லாம் எடுத்தோம்னா இருக்கிறதுலே குறைவான பியில் கூகுள் இருந்திருக்கு. அந்த பாயிண்ட்ல யாராவது வாங்கியிருந்தாங்கன்னா இப்போ அந்த சார்ட்ல போய் கம்பேர் பண்ணுவோம். அந்த இடத்துல கிட்டத்தட்ட $160-170 தான் இருக்கு. இன்னைக்கு அப்படியே டபுள் ஆயிருக்கு. லிட்டரலா 6 மாசத்துல 100% ரிட்டர்ன். அதுவும் கூகுள் மாதிரியான பெரிய கம்பெனி கூட இந்த மாதிரி ரிட்டர்ன் கொடுக்கும்ன்றதுதான் வேல்யூவேஷன் பார்த்து ப்ராப்பரா இன்வெஸ்ட் பண்றதுல நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்போ இந்த கூகுள் ஸ்டாக் பிரைஸ் எடுத்துக்கும். ஒரே ஒரு ஸ்டாக்கோட விலை கிட்டத்தட்ட $300 இருக்கு. அதாவது இந்திய ரூபாயில கணக்கு பண்ணா 25,000க்கும் மேல இருக்கும். அதாவது ஒரு ஸ்டாக் வாங்குறதுக்கே இவ்வளவு செலவு பண்ணுமான்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். ஆனால் இந்தியன் மார்க்கெட் மாதிரி இல்லாம யூஎஸ்ல இந்த மாதிரியான புரோக்கர்ஸ் ஃபிராக்ஷனல் ஷேர்ஸையும் வாங்க விடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்க இப்போ 5,000 ரூபாய் இருக்குன்னா வெறும் 5,000 ரூபாய்க்கும் கூகுள வாங்க முடியும். ஸோ உங்களுக்கு ஒரு யூனிட்டுக்கு பதிலா அந்த 5,000 ரூபாய்க்கு என்ன ஈக்குவலன்ட் அமௌண்ட் வருமோ அதை மட்டும் கொடுத்துருப்பாங்க. இப்போ 0.3 இல்ல 0.2 சொல்லிட்டு குறைவான யூனிட் கிடைக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா 5,000 வாங்கிட்டே வந்தீங்கன்னா ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஒரு யூனிட்டுக்கு மேல வாங்கியிருப்பீங்க. ஸோ லிட்டரலா வெறும் $1 இருந்தே உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இதுல ஆரம்பிக்க முடியும். ஸோ வாங்கும் போதே ஷேரோட குவான்டிட்டி போட்டு வாங்கலாம். அப்படி இல்லைன்னா அமௌண்ட்டை போட்டு வாங்கலாம். இப்போ ஃபிராக்ஷனல் ஷேர்ஸ்லாம் வாங்குறோம்னா அமௌண்ட் போட்டு வாங்கினா தான் ஃபிராக்ஷனலாக வாங்க முடியும். இல்லை எனக்கு கிளியரா தெரியும் 2 யூனிட் வாங்க போறேன், 4 யூனிட் வாங்க போறேன், ஷேர் கவுண்ட்டை போட்டு வாங்கிக்கலாம். நீங்க ரொம்ப நாளா யூஎஸ் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்லயோ இல்ல கமெண்ட்லயோ கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் டைம் ஜோன் டிஃபரன்ஸ் இருக்கும். யூஎஸ்ல காலையிலன்றப்போ நமக்கு நைட். அப்படி கணக்கு பார்க்கும்போது யூஎஸோட மார்க்கெட் ஹவர்ஸ் நம்மளோட நைட்ல தான் வரும். அதுவும் பர்டிகுலரா 7 மணில இருந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 1:30-2 மணி வரைக்கும் ஆப்ரேட் ஆகும். ஆனால் இந்தியன் மார்க்கெட் மாதிரி இல்லாம யூஎஸ்ல ப்ரீ மார்க்கெட், ஆஃப்டர் மார்க்கெட் ஹவர்ஸும் ஆக்சஸ் செய்யப்படும். அதாவது நீங்க இந்த 7ல இருந்து 1:30க்கு தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு முன்னாடியும் ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம், அதுக்கப்புறமும் ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். இப்போ என்னோட ஃபாரின் ஈக்விட்டி போர்ட்ஃபோலியோ எடுத்தோம்னா பெரும்பாலான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ETF வழியா தான் பண்ணிட்டு வரோம். அதுலயும் Nasdaq 100ம் S&P 500லையும் தான் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். அதை தவிர்த்து ஒரு AI பேஸ்ட் இண்டெக்ஸும் இல்ல செமிகண்டக்டர் பேஸ்டா இருக்கக்கூடிய ETF-லையும் இன்வெஸ்ட் பண்ணிருப்பேன். இதை தவிர்த்து ஒரு கான்ட்ரேரியன் பெட்டா சைனா இண்டெக்ஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணிருப்பேன். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்னு பார்த்தோம்னா கூகுள்ல தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஹோல்டிங் இருக்கும். இதை தவிர்த்து ASML, Novo Nordisk, Amazon மாதிரியான இதர இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸும் ஹோல்ட் பண்றேன். இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வர ஒரு ETF மட்டும் ஓபன் பண்ணி பார்க்கலாம். அது ஓபன் பண்ணோம்னா இப்போ பர்டிகுலரா இந்த செமிகண்டக்டர் ETF ஓபன் பண்ணிருக்கும். இதுக்குள்ள எல்லாமே செமிகண்டக்டர்ல எதெல்லாம் லீடிங்கா இருக்கும், எதனால நல்ல மூவ்மெண்ட் வரும் ஃபண்ட் மேனேஜர் நினைக்கிறாரோ அதை ரீஷஃபிள் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஸோ பேசிக்கா எல்லாமே நல்ல கம்பெனிஸ் தான் இருக்கு. இப்போ இதே மாதிரி இந்தியாவில் AI பேஸ்டா நீங்க ஒரு ETF வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதே INDMoney ஆப்ல போயிட்டு AIக்குன்னு இருக்க ETF சர்ச் பண்ணி பார்க்கலாம். இங்க iShares இருந்து AI இனோவேஷன் டெக்னு சொல்லிட்டு ஒரு ETF இருக்கு. அதோட சிம்பிள் பேர் BAI. இதுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னாலும் AIல டாமினண்டா லீடிங்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸை மட்டும் ஹோல்ட் பண்ணிட்டு வரோம். இப்போ உதாரணத்துக்கு பிராட்காம், NVIDIA, மெட்டா, மைக்ரோசாஃப்ட், கூகுள், ஸ்னோஃப்ளேக்னு சொல்லிட்டு பெரிய பெரிய கம்பெனிஸை ஹோல்ட் பண்ணிட்டு வரோம். இந்த மாதிரி ETF-ஆ வாங்குறதுல என்ன அட்வான்டேஜ்னா ஒரே ஒரு கம்பெனியில் நம்ம பணத்தை போட்டு அந்த கம்பெனி மொத்தமே ஸ்டாக்கு கீழே விழுந்ததுன்னா நம்மளுக்கு நஷ்டம் ஏற்படும். ஒருவேளை டைவர்சிஃபைடா இந்த மாதிரி போட்டோம்னா அதுவும் ப்ராப்பரா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு தெரிஞ்சு போட்டோம்னா நம்மளால நல்ல ரிட்டர்னே பார்க்க முடியும். ஆனா ஒரு ரொம்ப முக்கியமான டிஸ்க்ளைமர், நீங்க செமிகண்டக்டர்லயோ இல்ல AI பேஸ்டாவோ ஏதோ ஒரு ட்ரெண்ட் பேஸ்ட் ஃபாலோ பண்றீங்கன்னா அது பீக்ல இருக்கும் போது மாட்டிக்காதீங்க. அப்படி மாட்டினீங்கன்னா உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இன்ஃபேக்ட் என்னோட போர்ட்ஃபோலியோல என்னென்ன ஸ்டாக்ஸ் வாங்குறேன், ETFs இன்வெஸ்ட் பண்றேன், எதுக்காக வாங்குறேன்ற ரேஷனலோட எல்லாத்தையுமே லேர்னர்ஸ் மெம்பர் கம்யூனிட்டில ஷேர் பண்ணிட்டோம். இது உங்களோட இன்ட்ரெஸ்டா இருக்குன்னு தோணுச்சுன்னா சேனல் பேஜ்ல இருக்க ஜாயின் பட்டன் யூஸ் பண்ணியோ இல்ல கமெண்ட்லயோ டிஸ்கிரிப்ஷன்லயோ இருக்க லிங்கை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ண முடியும். இதை 1-2 மாசம் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனா எப்போ வேணாலும் ஸ்டாப்பும் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளா உங்களோட போர்ட்ஃபோலியோ வச்சுக்கணும்னா S&P 500ம் Nasdaq 100மே ரொம்பவுமே போதுமானது. அதை தாண்டியும் நல்ல ஸ்டாக்ஸ் வாங்கணும்னு யோசிக்கிறீங்கன்னா கூகுள், அமேசான், மைக்ரோசாஃப்ட் இந்த மாதிரி ரொம்ப பெரிய பிளேயர்ஸ் நல்ல வேல்யூவேஷன்ல கிடைக்கும் போது ஃபாலோ பண்ணி வாங்கிக்கலாம். ETF வாங்குறீங்கனாலும் அதோட சார்ஜஸ் குறைவா இருக்கா, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ குறைவா இருக்கா, அதோட ட்ராக்கிங் ரெக்கார்ட் எப்படி இருக்குன்றதை எல்லாத்தையும் பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. இப்போ இந்தியால இருந்து யூஎஸ்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா ஒரு டாக்ஸ் ரூலை பத்தி கட்டாயமா தெரிஞ்சாகணும். ஒரு வருஷத்துக்கு நீங்க 10 லட்சத்துக்கு மேல வெளிநாட்டில் இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா 10 லட்சத்துக்கு மேல எவ்வளவு அமௌண்ட் போனாலும் அந்த அமௌண்ட்ல 20% TCS பிடிப்பாங்க. TCSன்றது டாக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ். அதாவது நீங்க 10 லட்சத்துக்கு மேல 1 லட்சம் இன்னும் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, மொத்தமா 11 லட்சம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அந்த எக்ஸ்ட்ரா 1 லட்சத்துக்கு 20% TCSனா 20,000 ரூபாவை டாக்ஸா ஆல்ரெடி பிடிச்சிருப்பாங்க. ஆனா நீங்க வருஷம் முடியும் போது ITR ஃபைல் பண்ணி அந்த காசை கவர்மெண்ட் கிட்ட இருந்து திரும்பி வாங்கிக்கலாம். ஆனால் எப்பவுமே எக்ஸஸா நம்ம பண்ணும்போது இந்த TCS பிடிக்கப்படும்ன்றதை மறக்க கூடாது. அதே மாதிரி ஃபாரின் ஈக்விட்டிக்கான கேபிட்டல் டாக்ஸையும் கிளியரா புரிஞ்சுப்போம். இப்போ யூசுவலா இதை ரெண்டா பிரிச்சிருப்பாங்க, ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின், லாங் டர்ம் கேபிட்டல் கெயின். இப்போ 2 வருஷத்துக்கு மேல நீங்க ஹோல்ட் பண்ணீங்கன்னா அதை லாங் டர்ம்னு சொல்லுவாங்க. அதுக்கு கம்மியான டாக்ஸ் ரேட் தான் வரும். இந்த கேஸ்ல 12% டாக்ஸ் பிடிப்பாங்க. அதாவது நீங்க வாங்கி வித்து லாபம் பார்த்திருந்தீங்கன்னா அந்த லாபத்துக்கு மட்டும் 12% பிடிக்கப்படும். இது எல்லாமே வரக்கூடிய லாபத்து மேல
இல்லையே தவிர மொத்த அமௌண்ட் மேல கிடையாது. குறைவான டாக்ஸ் கட்டணும்னா லாங் டர்ம் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. குறைஞ்சது 2 வருஷமாவது ஹோல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா செல் பண்ணிக்கோங்க. டாக்ஸ் குறைஞ்சிரும். அதே மாதிரி இந்தியன் மார்க்கெட்டுக்கும் யூஎஸ் மார்க்கெட்டுக்கும் கோரிலேஷன் கம்மியா இருக்கும். அதாவது இந்தியன் மார்க்கெட் கீழே விழுந்துட்டு இருக்கும் போதும் யூஎஸ் மார்க்கெட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும். இதனால தான் குளோபல் டைவர்சிஃபிகேஷன் கட்டாயமா தேவை. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய டெக் கம்பெனிஸான கூகுள், அமேசான், ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும்னாலும் யூஎஸ் மார்க்கெட்ல தான் அதை பண்ண முடியும். ஸோ சிம்பிளா ஒரு போர்ட்ஃபோலியோ உருவாக்குறீங்கன்னா 40% நாஸ்டாக் 100 ஃபண்டும், 30% S&P 500 மீதி 30% உங்களுக்கு என்ன ஸ்டாக் வேணுமோ வாங்கிக்கலாம். ஸோ ஒரு சின்ன அமௌண்ட்ல இருந்து யூஎஸ் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா INDMoney ஆப்பை செக் பண்ணி பாருங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்லயும் வரேன். எதுல இன்வெஸ்ட் பண்றீங்கனாலும் புரியாத விஷயத்துல ₹1 கூட போடாதீங்க. கிளியரா புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. அதே மாதிரி டைவர்சிஃபைடான ETFs ஃபோக்கஸ் பண்ணுங்க. தப்பான இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்ல போய் மாட்டிக்காதீங்க. இது வரைக்கும் இந்த வீடியோல பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவோ இல்ல புதுசாக இருக்குன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் என்ற செலக்ட் பண்ணினா இந்த சேனல்ல போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே வந்து சேரும். நன்றி மக்களே.